தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் கூட்டணியில எந்த கூட்டணியில சேர்றது, தங்களோட கூட்டணியை எப்படி வலுவாக்குறது அப்படின்னு தொடர்ச்சியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குது. அதாவது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இன்னும் சில கட்சிகளோட ஆதரவோட ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர சூழ்நிலையில இந்த கட்சிகளை எப்படி நம்ம பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறதுல மற்ற கட்சிகளும் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக, தவிக, தமிழக வெற்றி கழகம், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சிகளும் பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கட்சிகளை தங்கள் பக்கம் எப்படி இழுக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியான நடவடிக்கையில ஈடுபட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு இதுலதான் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்ப தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு. இந்த சுற்றுப்பயணங்கள் போது அவர் பேசின பேச்சுக்கள் தான் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குது. அதாவது இந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஏன் அவங்க கொடுக்கக்கூடிய 2, 3 இடங்களுக்காக, சீட்டுகளுக்காக அவங்களுக்கு ஏன் அடிமையா கிடைக்கணும்? நீங்க எந்த கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தின கம்பளம் கொடுத்து வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இப்படி ஏற்கனவே பாத்தீங்கன்னா திருமாவளவன் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. அதாவது நாங்க எக்காரணம் கொண்டும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சீட்டுகள் கொஞ்சம் நிறை குறைகளா கொடுத்தாலுமே நாங்க அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டோம். ஏன் அப்படின்னா அது ஒரு கொள்கை கூட்டணி. அதனால சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னா அதை பத்தி நாங்க கவலைப்படுறோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்களுக்கு சீட்டு அதிகமா கொடுக்கணும், பத்தியில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விடுதலை சிறுத்தைகள் இபிஎஸ் ஒரு அழைப்பு விடுத்த உடனே அதுக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா திருமாவளவன் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் தரக்குறைவா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம இவரா இருக்கிற திமுகவும் அதிமுகவும் வேற வேற இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கொள்கை சார்ந்து பாஜக இருக்கிற கூட்டணியில நாங்க எப்பவுமே சேர மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஒருவேளை திமுகவுக்கு எங்களுக்கு முரசல் ஏற்பட்டு திமுக எங்களை வெளியேற்றினாலோ இல்ல நாங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினாலோ தனியா கூட நிற்போமே ஒழிய எக்காரணம் மட்டும் பாஜக இடம் பெற்றிருக்க கூட்டணியில சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு திமுக கூட்டணியில வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு உறுதி. அதனால இப்ப இந்த பதிலடி மூலமா அதிமுக என்ன அழைப்பு கொடுத்தாலும் நாங்க இந்த கூட்டணியில் சேர மாட்டோம் அப்படிங்கிறத திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சோ அவங்க அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கறது தெளிவா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுக கொடுக்குற ஆஃபர்ல மயங்கி போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு பல பேருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பாத்தீங்கன்னா மாறி 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 கூட்டணி வைக்கக்கூடியவங்க தான். இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு 4 சீட்டு 5 சீட்டு காட்டி இருப்பாங்களா, இல்ல அதிமுக 10 சீட்டு கொடுக்கறதுன்னு தயாரா இருக்காங்களே, சோ இபிஎஸ் இந்த மாதிரி சொன்ன நேரத்துல அங்க போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா முத்தரசன் அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் முத்தரசன் என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி, அந்த கூட்டணி எக்காரணமும் தயாரா இல்ல. இந்த மும்மொழி கொள்கை, அது மட்டும் இல்லாம மற்ற தேசிய கல்விக் கொள்கை, இது போன்ற திட்டங்கள்ல அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அதாவது இங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு ஒரு நாடாளுமன்றத்துல அதுக்கு ஆதரவா வாக்களிச்சவங்க தான் இவங்கெல்லாம். அதனால மறைமுகமா ஆதரவு கொடுக்குறவங்க பாஜகவோட இந்த மோசமான சமூக நீதி அளிக்கிறதுக்கான செயல்பாடுகள்ல ரொம்ப மறைமுகமா ஆதரவு கொடுக்கிறது அதிமுக. சோ அந்த ஒரு கூட்டணியில கொள்கை இல்லாத ஒரு கூட்டணியில நாங்க இணையறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகமும் இதே மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டாரு. கடந்த காலங்கள்ல எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் பேசியிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி, கம்யூனிஸ்ட் கட்சிகளே காணாம் அப்படின்னு சொல்றதோடு இப்ப எதுக்கு தேடுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியில எதுக்கு தேடுறாரு, வெற்றி பெற்று ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல எங்களை இப்ப தேடுறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளே தமிழ்நாட்டுல காணாம் அப்படின்னு பேசின இதே எடப்பாடி பழனிசாமி இப்ப எதுக்கு தேடுறாரு அப்படிங்கிற மாதிரி காரசாரமா முத்தரசன் என்ன குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரு, அதே மாதிரி திருமாவளவன் என்ன குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரு, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் சண்முகமும் வச்சிருக்காரு. சோ இந்த அடிப்படையில பார்க்கும்போது
இந்த தேர்தல் வரக்கூடிய தேர்தல்ல திமுக கூட்டணியில இருந்து இவங்க வெளியேறினாலும் அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை வந்து இவங்க எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிற முடியுது. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் ஒரு வேளை வந்து இன்னும் வலுவாக கூட்டணியை இது அமைக்கிறாங்க, அவங்க வந்து எக்காரணம் கொண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இங்க திமுக கூட்டணியில ஏதாவது உரசல் ஏற்பட்டுச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சிகளுக்கோ ஒரு உரசல் ஏற்பட்டுச்சு இவங்க வந்து தமிழக வெற்றி கழக கூட்டணியில இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுது. இருந்தாலும் ஏற்கனவே வந்து திருமாவளவன் என்னன்னு சொல்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இதுல வந்து இந்த மாதிரி நிறைய கூட்டணிகள் வந்து எங்களுக்கு அழைப்பு வந்தாலும் நாங்க வந்து எந்த கூட்டணி பேசல, யார் கூடயும் கூட்டணி பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட கூட்டணியும் உறுதிப்படுத்தாரு. இருந்தாலும் இந்த உறுதி பண்ணாலும் அது வந்து கடைசி நேரத்துல அந்த உறுதி பங்கீடு பேசுற போது சில பிரச்சனைகள் ஏற்படும், சில மாற்றங்கள் இருக்கும். அப்போ வந்து கூட்டணியில இருந்து வெளியேற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அரசியல் நுட்பர்களோட கருத்தா இருக்குது. பார்க்கலாம் இந்த தேர்தல் வந்து எப்படி போகும், மூன்று கட்ட 4 முனை போட்டியா இல்ல இன்னும் பல்முனை போட்டியா பார்க்கலாம். இந்த அதிமுக அழைப்பை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவனும் அதை